வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஓரெழுத்து ஒரு மொழி தான் பார்க்க போறோம். ஏற்கனவே வந்துட்டு நம்ம நா வரிசை வந்து பார்த்துருக்கோம். இன்னைக்கு வந்து பார்க்க போறது வா வரிசை தான். இதை எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும்னு ஷார்ட்கட்ல வந்து உங்களுக்கு நான் சொல்றேன். இப்ப ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வானா வந்து ஒருத்தவங்கள வந்து அழைக்கிறது. அதுதான் இங்க சொல்லியிருக்கேன். வானா வந்துட்டு அழைத்தல் வருகை அந்த மாதிரி. அடுத்து வீணா வந்துட்டு ஒரு மலரை குறிக்குது. நம்ம போன வீடியோல பார்த்துருக்கோம் பூனா மலர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். அதே மாதிரி வீணாலும் மலர் தான். ஓகேங்களா? மனம் வீசுற மலர், அதாவது நறுமணம் வீசுகிற மலர் அப்படின்னு கூட படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வைனா வந்துட்டு இப்போ வைக்கோல் எடுத்துக்கோங்க. வைக்கோல் ஃபர்ஸ்ட் எழுத்து என்னது? வைன்னு வருதா? அப்போ வைனாலே வைக்கோல்ங்கிற புல்லை தான் குறிக்குது. ஓகேங்களா? வைனா வைக்கோல், அதான் மீனிங். அடுத்து வந்து வவ்வுனா என்னது? வௌவால்னு வச்சுக்கோங்க. அந்த வவ்வு எழுத்துக்கு வந்து என்ன மீனிங்னா கவர்தல்ங்கிறது. கவர்தல், ஒரு பொருளை வந்து கைப்பற்றுறது, அதான் மீனிங். அப்போ வவ்வுனா வவ்வால். வவ்வால் வந்து என்ன கைப்பற்றுது? பழத்தை வந்துட்டு கவிட்டு போகுதுல்ல. அப்போ வவ்வால்னா கவர்தல், வவ்வுனா கவர்தல், இதான் மீனிங். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வந்துட்டு கமெண்ட்ல வந்துட்டு உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் என்னன்னா, நம்ம போன வீடியோவில் பார்த்த நா வரிசையில் நோனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.